நான் பீக்கில் இருக்கிறேன். இந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம், பெரிய கேமராமேன் போட்டிருக்கலாம். புது கேமராமேன் நாளை தீர்ப்புல ஒரு லேடி, ஒரு புது மியூசிக் டைரக்டர். ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க முழுக்க ஹீரோ மேல போகணும். இப்படித்தான் நீங்க முதல்ல ஒரு 10 படம் நீங்க விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க. இதான் ப்ரமோஷன், ஹீரோவை ப்ரமோட் பண்றது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால படம் ஓடிச்சுன்னு சொல்லும் போதுதான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும். இப்படி உருவாக்குறது தான் ஒரு ஹீரோ உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அத போல எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த கதை எங்களை உருவாக்கி இருக்கிறது. இப்போ ஹீரோக்களா இந்த படம் ஓடின பிறகு நான் தைரியமா சொல்லலாம், இந்த கதை என்னை உருவாக்கி இருக்கு, இந்த கதை அந்த டைரக்டரை உருவாக்கி இருக்கு, இந்த கதை மியூசிக் டைரக்டரை உருவாக்கி இருக்கு. எல்லாமே சாதாரண மாணவர்கள் பண்ண படம். பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் படங்களை எல்லாம் நீங்க ஆகா ஊகன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த படங்களுக்கெல்லாம் விளம்பரம் தேவையில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ரசிகர்கள் வச்சிருக்காங்க, ரசிகர்கள் பட்டாலும் இருக்கு. நீங்க விளம்பரம் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும். ஆனால் இப்படிப்பட்ட படங்களுக்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சா, நான் திரும்ப சொல்றேன், நல்லா இல்லாத படத்தை ப்ரமோட் பண்ண வேண்டாம். படம் நல்லாக இருந்தால் இந்த படத்தை நீங்க ஓட்டி காட்டணும். அது உங்களை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரஜினிகாந்த், விஜயகாந்த் இவங்க எல்லாம் வச்சு சட்டம் ஒரு இருட்டறை, நீதியின் மறுபக்கம், நான் சிகப்பு மனிதன் அப்படின்னு சொல்லி நீங்க கோர்ட் ஏறி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க, நியாயம் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. முதல் முறையா ஒரு நாய் வச்சு அதுக்காக நியாயம் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்கு சார், சொல்லுங்க சார். நான் தான் சொன்னேன்ல, 72 படத்துல ஒரு 50 படம் கோர்ட்ல ஏறி இருக்கேன். இந்த கோர்ட்ல ஏறி பல பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறேன். தவறு செய்தவர்களுக்கு, தவறு செஞ்சவங்களுக்கு இதுவரைக்கும் பல பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கேன். முதல் முறையா ஒரு நாய்க்கு நியாயம் வாங்கி கொடுத்திருக்கிறேன். கூரன் படத்துல போராடி நியாயம் வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஏன்னா அது தப்பு பண்ணல, அது நியாயம். அதுக்கு வாயில்லை, வாயில்லாத ஒரு ஜீவனுக்கு நான் வாயாக இருந்து அதுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கிறேன். தேங்க்யூ சார், நன்றி சார்.